இன்றைக்கு தரம் 10-11 மாணவர்களுக்கான முதலாவது பேப்பர் கிளாஸ். இதுல ஒவ்வொரு நாளும் சாதாரணமாக 15 இருந்து 20 வினாக்கள் நாங்கள் செய்து முடிக்கிறதுக்கு எதிர்பார்க்கின்றோம். ஒரு 500 வினாக்களுக்கு மேற்பட்ட பகுதி 1 வினாக்கள் முடிவடைந்த பின்னர் நாங்கள் பகுதி 2 வினாக்கள் பற்றி கலந்தாலோசிப்போம். இப்போது இன்றைய முதலாவது வகுப்பில் முதலாவது வினா. இந்த வினாவுக்கான விடைகளை நீங்க விரைவாக எழுதும் பட்சத்தில் நாங்கள் கூடுதலாக விரைவாக வினாக்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். ரைட், முதலாவது வினா. ரூபாய் 800 பெருமானம் உள்ள ஒரு பொருளை இறக்குமதி செய்யும் போது 6% தீர்வையை செலுத்த வேண்டும். தீர்வையை காண்க. ரூபாய் 800 பெருமானம் உள்ள ஒரு பொருளை இறக்குமதி செய்யும் போது 6% தீர்வையை செலுத்த வேண்டும். தீர்வையை காண்க. 800 ரூபாய் பெறுமதியான பொருளுக்கு 6% தீர்வை எவ்வளவு என்று கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே ரூபாய் 800 பெருமானம் உள்ள ஒரு பொருளை இறக்குமதி செய்யும் போது 6% தீர்வை செலுத்த வேண்டும். தீர்வையை காண்க. ரைட், 6% என்பது 100 ரூபாவுக்கு 6 ரூபாய் நாங்கள் தீர்வையாக செலுத்த வேண்டும். ஆகவே 800 ரூபாவுக்கு நாங்கள் எவ்வளவு தீர்வையாக செலுத்தணும்? 100 ரூபாவுக்கு 6 ரூபாவெனில் 800 ரூபாவுக்கு நாங்க 2 பூஜ்ஜியங்களையும் இங்கு வெட்டலாம். அப்படி என்ன, நாங்க 100ஆல இந்த 800ஐயும் 100ஐயும் வகுக்கிறோம். ஆகவே 8 48. ஆகவே ரூபாய் 48. நாங்க விடைகள் எழுதும் போது அலகுகளுடன் எழுத வேண்டும். ஆகவே ரூபாய் 48. இரண்டாவது வினா. தரப்பட்டுள்ள வெண்வரி படத்தில் தொடை பிரிவு A இடைவெட்டு B ஐ வகை குறிக்கும் பிரதேசத்தை நிலற்றுக. ஒரு வெண்வரி படத்தில் 2 தொடைகள் A என்ற தொடையும் B என்ற தொடையும் காட்டப்பட்டுள்ளது. தொடைப்பிரிவு வெண்வரி படத்தில் தொடைப்பிரிவு A இடைவெட்டு B ஐ வகை குறிக்கும் பிரதேசத்தை நிலற்றுக. A இடைவெட்டு B என்பது A என்ற தொடைக்கும் B என்ற தொடைக்கும் பொதுவான மூலகங்களை கொண்ட தொடை. ஆகவே A என்ற தொடையும் B என்ற தொடைக்கும் பொதுவான மூலகங்களை கொண்ட தொடை என்ற இந்த பிரதேசம். ஆக நாங்கள் நிலற்ற வேண்டியது A இடைவெட்டு B இரண்டிற்கும் பொதுவான பிரதேசம். ஏனெனில் A இடைவெட்டு B என்பது 2 தொடைகளுக்கும் பொதுவான மூலகங்களை கொண்ட தொடையாக இருக்கு. மூன்றாவது, சீரான கதியில் செல்லும் ஒரு பேருந்து 3 செகண்டில் 48 மீட்டர் தூரம் செல்கின்றது. சீரான கதியில் செல்லும் ஒரு பேருந்து 3 செகண்டில் 48 மீட்டர் தூரம் செல்கின்றது. பேருந்தின் கதியை மீட்டர் பெர் செகண்டில் காண்க. 3 செகண்டில் 48 மீட்டர் தூரம் செல்கின்றது. ஆகவே 1 செகண்டில் எவ்வளவு மீட்டர் தூரம் செல்லும் என்பதுதான் கேள்வி. கதி என்பது 1 செகண்டில் எவ்வளவு மீட்டர் தூரம் செல்ல போகிறது. 3 செகண்டில் 48 மீட்டர் எனில் 1 செகண்டில் எவ்வளவு தூரம்? ஆகவே 3 செகண்டில் அந்த பேருந்து 48 மீட்டர் தூரம் பயணிக்கின்றது. ஆகவே 1 செகண்டில் 48 நாங்க 3ஆல் வகுக்கும் ஒரு 16 மீட்டர். அப்ப கேள்வி, பேருந்தின் கதியை மீட்டர் பெர் செகண்டில் தருக. ஆகவே நாங்கள் விடை 16 மீட்டர் பெர் செகண்ட் என்று கொடுக்கிறோம். ஏனெனில் 1 செகண்டில் எவ்வளவு மீட்டர் தூரம் பயணம் செய்கிறது? அப்ப 1 செகண்டில் 16 மீட்டர் என்ற விடையை 16 மீட்டர் பெர் செகண்டில் நாங்கள் வழங்கணும். அடுத்த வினா.
தீர்க்க x1 தர x2 சமன் 0. இரண்டு கோவைகளின் பெருக்கம் 0 காணப்படுகின்றது. இது ஒரு இருபடி சமன்பாடு. நீங்கள் விரைவாக விடைகளை எழுதும் போது நிறைய வினாக்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். x1 தர x2 சமன் 0. இரண்டு கோவைகளின் பெருக்கம் 0 காணப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும் இது ஒரு இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடில் எங்களுக்கு x-க்கு 2 விடைகள் பெறப்படும். இங்க x1 தர x2 சமன் 0. ரெண்டு கோவைகளின் பெருக்கம் 0 இருக்க வேண்டுமெனில் இந்த இரண்டு கோவைகளில் ஏதாவது ஒரு கோவை 0 இருக்கு. ஏனெனில் நாங்க 0-தால் ஒரு எண்ணையோ ஒரு கோவையோ பெருக்கும் போதுதான் 0 பெறப்படும். அப்ப இங்க x1 தர x2 சமன் 0 என்றா இந்த இரண்டு கோவைகளில் ஏதாவது ஒரு கோவை 0. எங்களுக்கு எந்த கோவை 0 என்று தெரியாது. ஆகவே x1 0 இருக்கலாம் அல்லது x2 0 இருக்கலாம். அப்ப x1 0 இருந்தால் x சமன் 1 ஆகவும் x2 0 இருந்தால் x சமன் 2 ஆகவும் இருக்கு. அப்ப x-க்கான தீர்வுகளா 1, 2 அமையும். அடுத்த வினா, சமனிலி 2x சக 1 சிறிதல்லது சமன் 5 திருப்தியாக்கும் எல்லா நேர்நிறை எண்களையும் எழுதுக. சமனிலி 2x சக 1 சிறிதல்லது சமன் 5 திருப்தியாக்கும் எல்லா நேர்நிறை எண்களையும் எழுதுக. முதலாவதாக நாங்கள் இந்த சமநிலையை தீர்க்கணும். அதிலிருந்துதான் அதுக்கான தீர்வுகள் என்னென்னு கண்டுபிடித்து அதை நாங்கள் குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே 2x சக 1 சிறிதல்லது சமன் 5 என்னும் சமநிலையை திருப்தியாக்கும் எல்லா நேர்நிறை எண்களையும் எழுதுக. ஆகவே 2x சக 1 சிறிது அல்லது சமன் 5. அவை 2x சிறிது அல்லது சமன் 4. இருபுறமும் நாங்கள் ஒன்றை கழிக்கும் போது 2x சிறிது அல்லது சமன் 4 இருக்கு. ஆகவே இருபுறம் 2ஆல் வகுத்தால் x சிறிது அல்லது சமன் 2. ஆகவே x-இன் பெருமானம் 2ற்கு சமனாக இருக்கலாம் அல்லது 2ஐ விட சிறிதாக இருக்கலாம். ஆகவே இது ஒரு நேர்நிறை எண். நேர்நிறை எண் பாத்தீங்கன்னா எங்களுக்கு 0-ஐ விட பெரிதான முழு எண்கள் 1, 2, 3 என்ற நேர்நிறை எண்கள் தான் இருக்கு. இங்க எங்களுக்கு x-ன் பெருமானம் 2ற்கு சமனாக இருக்கலாம். ஆகவே 2 எங்களுக்கு தீர்வாக அமையலாம். அல்லது 2ஐ விட சிறிதாக அமையணும் என்றால் 1. ஏன் 2ஐ விட சிறிய எண்கள் 1, 0 மறை எண்கள். ஆனா நேர்நிறை எண்களில் எங்களுக்கு மறை எண்களும் 0-ம் வராது. ஆகவே எங்களுக்கு வரக்கூடிய பொருத்தமான தீர்வுகளாக 2ம் 1ம் அமையும். x சிறிதல்லது சமன் 2. x-இன் பெருமானம் 2ற்கு சமனாக இருக்கலாம் அல்லது 2ஐ விட சிறிதாக இருக்கலாம். அப்ப 2ஐ விட சிறிதென்றா 1, 2ற்கு சமன் என்றா 2. ஆகவே தீர்வுகள் 2, 1 அமையும். சுருக்குக. x-இல் 1 சக 2x-இல் 1. 2 பின்னங்களை, அது எண் பின்னமாக இருந்தாலும் சரி, அட்சர கணித பின்னமாக இருந்தாலும் சரி, பகுதிகள் சமனாக இல்லாத விடத்து அதற்கான போமாசியை காணணும். அப்ப இங்க பகுதிகளாக x-ம் 2x-ம் காணப்படுகின்றது. ஆகவே போமாசி x-க்கும் 2x-க்குமான போமாசி எங்களுக்கு தெரியும் 2x. ஏன் இங்கு குணகம் 1, 1க்கும் 2க்குமான போமாசி 2, x-க்கும் x-க்குமான போமாசி x. ஆகவே 2x போமாசியாக அமையும். இந்த 2x-இல் x-கள் 2 தடவைகள் காணப்படுகின்றன. ஆகவே 2ஆல் தொகுதி 1ஐ பெருக்கும் போது 2.
இந்த 2 எக்ஸில் ஒரு எக்ஸ் 2 எக்ஸ்கள் காணப்படுகின்றன. ஆகவே 1 தர 1 1. அது 2 சக 1 3 கீழ் 2 எக்ஸ். ஆகவே 2 எக்ஸில் 3 விடையாக அமையும். பின்னங்களை கூட்டும் போது பகுதிகள் சமனாக இல்லாத விடத்து போமாசியை கண்டு நாங்கள் கூட்டும் போது எங்களுக்கு விடை பெறப்படும். அடுத்த வினா, xy, x வர்க்கம் என்னும் இரு அட்சர கணித கோவைகளின் பொது மடங்குகளில் சிறியதை காண்க. xy, x வர்க்கம் என்னும் இரு அட்சர கணித கோவைகளின் பொது மடங்குகளில் சிறியதை காண்க. xy, x வர்க்கம் இந்த இரண்டு கோவைகளுக்குமான போமாசி. அவை xy, x வர்க்கம் நாங்கள் நேரடியாகவே இதற்கான போமாசியை காணக்கூடியதாக இருக்கும். இங்கே எக்ஸின் முதலாம் அடுக்கு, இங்கே எக்ஸின் இரண்டாம் அடுக்கு. ஆகவே இதன் அடுக்கு கூடுதலாக இருக்கோ அதைத்தான் நாங்கள் எழுதுவோம் எக்ஸின் இரண்டாம் அடுக்கு. இங்கே y-இன் முதலாம் அடுக்கு, இங்க y-இன் பூஜ்ஜியமாம் அடுக்கு. ஆகவே அடுக்கு கூடியது y-இன் ஒராம் அடுக்கு. ஆகவே y. ஆகவே போமாசியாக x வர்க்கம் y-ஐ காணும். xy-க்கும் x வர்க்கத்திற்கும் எங்களுக்கு போமாசி என்னென்றா எக்ஸ்ல கூட இருக்கு எக்ஸின் இரண்டாம் அடுக்கு. ஆகவே x வர்க்கம். y-ல கூட இருக்கு y-இன் முதலாம் அடுக்கு. ஆகவே y. போமாசி x வர்க்கம் y. அடுத்த வினா, ஒரு பொறியினால் ஒரு வயலில் அறுவடை செய்வதற்கு 6 மணித்தியாலங்கள் எடுக்கின்றன. ஒரு பொறியினால் ஒரு வயலில் அறுவடை செய்வதற்கு 6 மணித்தியாலங்கள் எடுக்கின்றன. அத்தகைய 3 பொறிகளினால் இவ்வயலில் அறுவடை செய்வதற்கு எடுக்கும் நேரம் எத்தனை மணித்தியாலங்களாகும்? ஒரு வயல்ல அறுவடை செய்யறதுக்கு ஒரு மிஷினால ஒரு பொறியினால 6 மணித்தியாலங்கள்ல அறுவடைகள் செய்யலாம். அப்படி 3 மிஷின்கள் 3 பொறிகள் காணப்பட்டால் எங்களுக்கு எவ்வளவு நேரம்? அப்ப நேரம் குறைய போகுது. ஏன் ஒரு மிஷினாலேயே நாங்க 6 மணித்தியாலத்துல அறுவடை செய்யலாம் என்றால் 3 மிஷினால நாங்கள் அதை 2 மணித்தியாலத்தில் அறுவடை செய்து முடிக்கலாம். அப்ப எவ்வளவு மணித்தியாலம் எடுக்கும் போது 2 மணித்தியாலங்கள் எங்களுக்கு எடுக்கும். அடுத்த வினா, 1 தொடக்கம் 3 வரைக்கும் எண்கள் எழுதப்பட்டுள்ள 3 சர்வசம அட்டைகள் உள்ள ஒரு பெட்டியில் இருந்து எழுமாற்றாக ஒரு அட்டையை வெளியே எடுக்கும் போது ஒற்றையன் எழுதப்பட்டுள்ள ஒரு அட்டை கிடைப்பதற்கான நிகழ்தகவை எழுதுக. 1 தொடக்கம் 3 வரைக்கும் எண்கள் எழுதப்பட்டுள்ள 3 சர்வசம அட்டைகள். 3 அட்டைகள் காணப்படுகின்றது. அதுல 1லிருந்து 3 வரைக்கும். ஆகவே 1, 2, 3 என்னும் எண்கள் 3 அட்டைகளிலும் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த அட்டைகளை ஒரு பெட்டியிலிருந்து எழுமாற்றாக எடுக்கும் போது அதில் ஒற்றையன் எழுதப்பட்டுள்ள ஒரு அட்டையை எடுப்பதற்கான நிகழ்தகவு. இங்கே 1, 2, 3 இலக்கங்கள் மாத்திரமே எழுதப்பட்டிருக்கின்றன. ஆகவே மொத்த அட்டைகளின் எண்ணிக்கை 3. அதில் காணப்படும் ஒற்றையன்கள் 1, 3. ஆகவே 2 அட்டைகளில் ஒற்றையன்கள் எழுதப்பட்டிருக்கும். ஆகவே எங்களுக்கு அதற்கான நிகழ்தகவு 3ல் 2. ஏன்? மொத்த அட்டைகளின் எண்ணிக்கை 3, அதில் ஒற்றையன்கள் காணப்படும் அட்டைகளின் எண்ணிக்கை 2. ஆகவே நாங்கள் எடுக்கும் போது எழுமாறாக எடுக்கும் போது ஒற்றையன் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 3ல் 2. உருவில் காணப்படும் ABC, PQR என்னும் இரு முக்கோணிகளும் ஒருங்கி செய்கின்றன. தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு x, y, z ஆகியவற்றின் பெருமானங்களை காண்க. 2 முக்கோணிகள் ஒருங்கி செய்கின்றன.
இரண்டு முக்கோணிகள் ஒருங்கி செய்வதற்கான 4 நிபந்தனைகள் இருக்கு. முதலாவது, இரண்டு முக்கோணிகள் பக்கம் 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 என்ற அடிப்படையில் ஒருங்கி செய்யலாம். இரண்டாவது, பக்கம் கோணம் பக்கம் என்ற அடிப்படையில் ஒருங்கி செய்யலாம். மூன்றாவது, கோணம் கோணம் பக்கம் என்ற அடிப்படையில் ஒருங்கி செய்யலாம். நான்காவது, செவ்வக்கம் பக்கம் என்ற அடிப்படையில் ஒருங்கி செய்யலாம். இங்கே இந்த வினாவிலே ஏற்கனவே இந்த இரண்டு ஒரு முக்கோணிகளும் ஒருங்கி செய்கின்றன என தரப்பட்டது. அப்ப எங்களுக்கு தெரியும், இரண்டு முக்கோணிகள் ஒருங்கி செய்யுமாக இருந்தால் அந்த ஒருங்கி செய்கிற முக்கோணிகளின் ஒத்த உறுப்புகள் சமனாக காணும். இங்கே இரண்டு முக்கோணிகளையும் ஒருங்கி செய்கிறதால அந்த ஒத்த உறுப்புகள் சமனாக இருக்கும். ஆகவே எவை ஒத்த உறுப்பு என்று பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏபியும் பிஆரும் சமனாக தரப்பட்டிருக்கு, பிசியும் கியூஆரும் சமனாக தரப்பட்டிருக்கு. அப்ப இந்த சமனான பக்கங்களால் அமைக்கப்படுற இந்த கோணம் 59 பாகையாக இருந்தால் இங்கும் அந்த சமனான பக்கங்களால் அமைக்கப்படுற கோணம் 59 பாகையாக இருக்கும். ஆகவே Z 59 பாகையாக இருக்கும். முதலாவது. இரண்டாவது, இந்த ஒரு கோட்டினால் சமனென காட்டப்பட்டிருக்கிற இந்த பக்கத்திற்கு எதிரான கோணம் 60 பாகை என்றா இதற்கு எதிரான கோணம் y. ஆகவே y சமன் 60 பாகையாக இருக்கு. மூன்றாவது, இந்த பிசியும் கியூஆரும் சமன். ஆகவே அதற்கு எதிரான பக்கங்கள் எங்களுக்கு எதிரான கோணங்கள் ஒத்த உறுப்புகளாக இருக்கும். ஆகவே x சமன் 61 பாகையாக இருக்கும். ஆகவே இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்கின்றதால ஒத்த உறுப்புகள் எங்களுக்கு சமனாக இருக்கும். ஆகவே x சமன் 61 பாகை, y சமன் 60 பாகை, Z சமன் 59 பாகை. அடுத்த வினா, ஒரு திண்ம உருளையின் ஆரை 7 சென்டிமீட்டரும் உயரம் 2 சென்டிமீட்டரும் ஆகும். பையின் பெருமானம் 22/7 என கொண்டு அதன் வலைபரப்பின் பரப்பளவை காண்க. ஆரையும் உயரம் எச்சையும் உடைய ஒரு திண்ம உருளையின் வலைபரப்பின் பரப்பளவு 2πr(h) ஆகும். ஒரு திண்ம உருளை என்ற ஆரை தரப்பட்டிருக்கு, உயரமும் தரப்பட்டிருக்கு. நாங்க அந்த திண்ம உருளையின் வலை மேற்பரப்பின் பரப்பளவை காண வேண்டும். இங்கு ஆரை 7 சென்டிமீட்டர், உயரம் 2 சென்டிமீட்டராக காணப்படுகின்றது. ஒரு திண்ம உருளையின் ஆரை 7 சென்டிமீட்டரும் உயரம் 2 சென்டிமீட்டரும் ஆகும். பையின் பெருமானம் 22/7 என கொண்டு அதன் வலைபரப்பின் பரப்பளவை காணும். முடிஞ்சுதா? ரைட். ஒரு உருளையின் வலை மேற்பரப்பின் பரப்பளவு 2πr(h). ஆரை 6 உயரம் எச்சும் இருக்கிற ஒரு உருளையின் வலை மேற்பரப்பின் பரப்பளவு எங்களுக்கு தெரியும். இங்கு ஒரு வலை மேற்பரப்பும் 2 வட்ட மேற்பரப்புகளும் இந்த உருளையில காணப்படுது. ஆகவே இந்த வலை மேற்பரப்பின் பரப்பளவு 2πr(h). அப்ப இந்த வலை மேற்பரப்பின் பரப்பளவை எவ்வாறு காண்பது? அப்ப 2 தர பையின் பெருமானம் 22/7, ஆரையின் பெருமானம் 7, உயரத்தின் பெருமானம் 2. ஒரு உருளை இருக்குமாக இருந்தால் அந்த உருளை என்ற ஆரை 6ஆகவும் உயரம் எச்சாகவும் இருந்தால் அந்த உருளை என்ற வலை மேற்பரப்பு 2πr(h) கருதப்படும். அப்ப இந்த 2πr(h)ல 2 தெரியும், பையின் பெருமானம் தெரியும். ஆரை 7 சென்டிமீட்டர், உயரம் 2 சென்டிமீட்டர். ஆகவே 7ஆல சுருக்கும் போது 2 4 4 2 தர 22 44 44 தர 2 88 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கு. ஆகவே இந்த உருளை என்ற
வலை மேற்பரப்பின் பரப்பளவு 88 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கும். அடுத்த வினா, உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு எக்ஸின் பெருமானத்தை காண்க. உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு எக்ஸின் பெருமானத்தை காண்க. இப்ப இந்த வினா ஒரு கேத்திர கணிதம் தொடர்பான வினா. இதுல சில விடயங்கள் நீங்க ஏற்கனவே இன்னும் கற்கல. என்ற வட்ட நாட்பக்கள் தொடர்பான தேற்றங்கள் எங்களுக்கு இருக்கு. இந்த முக்கோணிகள் தொடர்பான தேற்றங்கள் ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கிறீங்க. ஆனா இந்த வட்ட நாட்பக்கள் தொடர்பான தேற்றம் நான் அது தொடர்பான ஒரு சிறிய விளக்கம் ஒன்று தரேன் பாருங்க. ஒரு வட்ட நாட்பக்கள் என்றா என்ன? ஒரு நாட்பக்களின் 4 உச்சிகளும் வட்டத்தின் பரிதியில காணப்படுமாக இருந்தால், ஒரு நாட்பக்களின் 4 உச்சிகளும் வட்டத்தின் பரிதியில் காணப்படுமாக இருந்தால், இப்ப ABCD என்ற இந்த 4 உச்சிகள் ஒரு வட்டத்தின் பரிதியில காணப்படுமாக இருந்தால் அந்த நாட்பக்களை வட்ட நாட்பக்கள் என்று சொல்லுவோம். அப்போ ஒரு நாட்பக்கள் 4 உச்சிகளும் வட்டத்தின் பரிதியில மட்டும்தான் இருக்கணும். உள்ளுக்கும் இருக்கக்கூடாது, வெளியிலேயும் இருக்கக்கூடாது. அப்ப அந்த வட்ட நாட்பக்கல்ல எங்களுக்கு சொல்லப்படுகின்ற முதலாவது தேற்றம் என்னன்னா, இந்த வட்ட நாட்பக்களின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகள். என்ன மிகை நிரப்பிகள் என்றா, இந்த எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கு. இப்ப இந்த 2 கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாகவும் இந்த 2 கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாகவும் இருக்கு. ஆகவே ஒரு வட்ட நாட்பக்களில் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகள். இது முதலாவது தேற்றம். இரண்டாவது தேற்றம், ஒரு வட்ட நாட்பக்களில் ஒரு பக்கத்தை நீட்ட ஒரு புறக்கோணம் ஒன்று உருவாகும். அது உங்களுக்கு தெரியும். ஒரு நாட்பக்கல்ல, இந்த ஒரு வட்ட நாட்பக்கல்ல ஒரு பக்கத்தை நீட்டிக்க எங்களுக்கு ஒரு புறக்கோணம் ஒன்று உருவாகும். அந்த புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்திற்கு சமனாக இருக்கும். ஆகவே இந்த கோணமும் சமனாக இருக்கும். அப்ப எங்களுக்கு தெரியணும், ஒரு வட்ட நாட்பக்கல்ல எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகள். எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. இதுல ஒரு பக்கத்தை நீட்ட ஒரு புறக்கோணம் உருவாகி அந்த புறக்கோணம் அதுண்ட அகக்கோணம் அந்த புறக்கோணத்துக்கு அடுத்ததா இருக்கிற அகக்கோணத்துக்கு எதிரான கோணத்துக்கு சமனா இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இது 80 பாகை என்றா இது 100 பாகையாக இருக்கும். ஏனெனில் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகள். இது 100 என்றா இது 80 இருக்கும். ஏண்டா இது ஒரு நேர்கோட்டில் இருக்கு. ஆகவே புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்திற்கு சமனாக இருக்கும். ஆகவே இந்த 2 தேற்றங்களும் உங்களுக்கு வட்ட நாட்பக்கல்ல இருக்கு. அப்ப இதுல ஒரு வட்ட நாட்பக்கல் தரப்பட்டிருக்கு. அதை விட மேலதிகமா ஒரு முக்கோணி ஒன்று இருக்கு. இந்த முக்கோணியை பாத்தீங்கன்னா ஒரு இருசம பக்க முக்கோணி. ஏனெனில் ஏபியும் ஏசியும் சமன் என்று குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு இருசம பக்க முக்கோணியில் எங்களுக்கு தெரியும், ஒரு இருசம பக்க முக்கோணியில் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனாக இருக்கு. ஆகவே இந்த 3 தொடர்புகள் இல்லாட்டி இதுல 2 தொடர்புகளை பயன்படுத்தும் போது, அதாவது வட்ட நாட்பக்களின் தேற்றத்தையும் இருசம பக்க முக்கோணிகள் தொடர்பான தேற்றத்தையும் பயன்படுத்தும் போது நாங்க எக்ஸின் பெருமானத்தை காணக்கூடியதாக இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும், CDEF ஒரு வட்ட நாட்பக்கல். இந்த நாட்பக்களின் 4 உச்சிகளும் வட்டத்தின் பரிதியில் அமைந்துள்ளது. ஆகவே இந்த 4 உச்சிகளும் வட்டத்தின் பரிதியில் அமைந்திருக்கிறதால இது ஒரு வட்ட நாட்பக்கல். ஆகவே இது 65 பாகை என்றா இந்த கோணத்தை நாங்க 65 பாகை என்று நேரடியாகவே போடலாம். இந்த டிசி என்ற பக்கம் நீட்டும் போது உருவாகி இருக்கும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்திற்கு சமனாக இருக்கு.
ஆகவே இந்த கோணம் 65 பாகையாக இருந்தால் இந்த கோணம் 65 பாகையாக இருக்கும். ஏனெனில் புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். ரைட்? இப்ப பாத்தீங்கன்னா இந்த இரண்டு பக்கங்கள் சமனாயிருக்கு இந்த இருசம பக்க முக்கோணியில. ஆகவே இந்த பக்கங்களுக்கு எதிராக இருக்கிற கோணங்கள் எங்களுக்கு சமனாயிருக்கு. சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். ஆகவே எக்ஸின் பருமன் 65 பாகையாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த கோணம் ஏசிபியின் பருமன் 65 பாகை. என்ன காரணம் எனில் ஒரு புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்திற்கு சமனாக இருக்கும் வட்ட நாட்பக்களில். அடுத்தது இந்த ரெண்டு பக்கங்களும் சமனாக காணப்படுவதால் அதற்கு எதிரான கோணங்கள் சமனாக இருக்கும். ஆகவே எக்ஸின் பருமன் 65 பாகையாக இருக்கும். நாங்க இதை படத்துல குறிக்கலாம் அல்லது நாங்க எழுதலாம். முதலே கோணம் ஏசிபி சமன் 65 பாகை என்று நாங்க எழுதிட்டு அதுக்கு வேணும்னா நாங்க காரணம் கூட போடலாம். வட்ட நாட்பக்களின் புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்திற்கு சமன் என்று குறிக்கலாம். அல்லது இது 65 பாகை என்று படத்திலேயே குறித்து எக்ஸ் சமன் 65 பாகை என்று குறிக்கலாம். அடுத்த வினா, உருவில் உள்ள நேர்கோட்டின் சமன்பாட்டை வடிவம் y சமன் mx c எடுத்துரைக்கும் போது m, c ஆகியவற்றின் பெருமானங்களை எழுதுக. எங்களுக்கு தெரியும் ஒரு நேர்கோட்டு சமன்பாட்டின் வடிவம் y சமன் mx c என்று. அதுல m என்றது படித்திறனாகவும் c என்றது வெட்டு துண்டாகவும் காணப்படும். ஆகவே இந்த நேர்கோட்டின் படித்திறனையும் வெட்டு துண்டும் கேட்கப்பட்டிருக்கின்றது. உருவில் உள்ள நேர்கோட்டின் சமன்பாட்டை வடிவம் y சமன் mx c எடுத்துரைக்கும் போது m, c ஆகியவற்றின் பெருமானங்களை காண்க. ரைட்? எங்களுக்கு படித்திறன் காண்பது தெரியும். ஒரு நேர்கோட்டில இரண்டு புள்ளிகள் காணப்படும். அப்படி காணப்படுற அந்த ரெண்டு புள்ளிகள் ஆள்கூறுகள் தெரியுமாக இருந்தால் நாங்க அந்த புள்ளிகளின் y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தை x ஆள்கூறுகளின் வித்தியாசத்தால் வகுக்கும் போது படித்திறன் காணலாம். இந்த நேர்கோட்டில் ஏதாவது இரண்டு புள்ளிகளின் ஆள்கூறுகளை நாங்கள் குறிக்கணும். இந்த புள்ளியை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் அது ஆள்கூறு 3,2. இந்த புள்ளியை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் அது ஆள்கூறு 0,1. ஆகவே இந்த நேர்கோட்டில் இரண்டு புள்ளிகளை தெரிவு செய்திருக்கிறோம். அந்த படித்திறன் காணும் போது y1 மைனஸ் y2 இன் கீழ் x1 மைனஸ் x2 ஆக இருக்கு. அப்ப இங்க y ஆள்கூறுகளின் வித்தியாசம் 2/1, x ஆள்கூறுகளின் வித்தியாசம் 3/0. நாங்க இதை y1 ஆக எடுத்தால் இதை y2 ஆக எடுக்கணும். இதே y1 ஆக எடுத்தா இது ஆட்டோமேட்டிக்கா x1 ஆக இருக்கும். அப்ப x1ல இருந்தான் x2 கழிக்கணும். ஆகவே 2/1 சமன் 1, 3/0 சமன் 3. ஆகவே படித்திறன் 3இல் 1 ஆக இருக்கு. அடுத்தது வெட்டு துண்டு. இந்த வெட்டு துண்டு என்பது இந்த நேர்கோடு y-அச்சை எந்த புள்ளியில் வெட்டுதென்று பார்க்கும். இந்த y-அச்சை இந்த நேர்கோடு ஒன்றில் வெட்டுவதால் வெட்டு துண்டு 1. அப்ப படித்திறன் காணும் போது இரண்டு புள்ளிகளின் y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசமாக இருக்கும். வெட்டு துண்டு காணும் போது அந்த நேர்கோடு y-அச்சை எந்த புள்ளியில் வெட்டுகின்றதோ அதுதான் வெட்டு துண்டாக அமையும். ஆகவே படித்திறன் 3இல் 1, வெட்டு துண்டு 1. அடுத்த வினா, அட்டவணையில் சரியான கூற்றுக்கள் இருப்பின் அவற்றுக்கு எதிரே உள்ள அடைப்பில் சரி குறியையும், பிழையான கூற்றுக்கள் இருப்பின் அவற்றுக்கு எதிரே உள்ள அடைப்பில் பிழை குறியையும் இடுக. ஓர் இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமமும் சமாந்தரவுமாகும்.
ஒரு இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமமாகும். ஒவ்வொரு மூலை விட்டத்தினாலும் இணைகரத்தின் பரப்பளவு இருசம கூடப்படுகின்றது. இங்கு உங்களுக்கு 3 ஸ்டேட்மெண்ட் கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த மூன்றுமே ஒரு இணைகரத்தின் பண்புகள் தொடர்பான கூற்றுக்களாக இருக்கின்றன. எங்களுக்கு தெரியும் இணைகரம் என்பது இரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக உள்ள நாற்பக்கல் இணைகரம். இரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக உள்ள நாற்பக்கல் இணைகரம். அந்த இணைகரத்தின் பண்பாக முதலாவது இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருக்கும். இரண்டாவது இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும். மூன்றாவது இணைகரத்தின் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமகூரிடம். நான்காவது இணைகரத்தின் மூலை விட்டம் பரப்பளவை இரு சமகூடும் என 4 பண்புகள் இணைகரத்திற்கு இருக்கு. இங்கே முதலாவது கூற்று ஒரு இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமமும் சமாந்தரமும். இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாகவும் இருக்குமாகவே சரி. இரண்டாவது ஒரு இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமமாகும். ஒரு இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமனாக இருக்கு. ஆகவே இரண்டாவது கூற்றும் சரி. மூன்றாவது ஒவ்வொரு மூலை விட்டத்தினாலும் இணைகரத்தின் பரப்பளவு இரு சம கூடப்படுகின்றது. அதுவும் சரி. ஏன் மூலை விட்டம் இணைகரத்தின் பரப்பளவை இரு சம கூறிடும். ஆகவே இந்த தரப்பட்ட இணைகரத்தின் பண்புகள் தொடர்பாக தரப்பட்ட இந்த 3 கூற்றுக்களிலும் அந்த கூற்றுக்கள் சரியாக காணப்படுகின்றன. அடுத்த வினா, உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு கோணம் CDAயின் பருமனை காண்க. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல் ஒரு நாற்பக்கலின் 4 உச்சிகளும் ஒரு வட்டத்தின் பரிதியில் காணப்படுமாக இருந்தால், ஒரு நாற்பக்கலின் 4 உச்சிகளும் வட்டத்தின் பரிதியில் காணப்படுமாக இருந்தால் அந்த நாற்பக்கல் வட்ட நாற்பக்கலாக இருக்கு. ஆகவே ABCD என்பது ஒரு வட்ட நாற்பக்கல். அந்த நாற்பக்கல் ஒரு வட்ட நாற்பக்கலில் 2 தேற்றங்கள் இருக்கென்று குறிப்பிட்டிருந்தேன். முதலாவது ஒரு வட்ட நாற்பக்கலின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகள். இரண்டாவது ஒரு வட்ட நாற்பக்கலில் ஒரு பக்கத்தை நீட்ட உருவாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்திற்கு சமனாக இருக்கும். இங்கு எங்களுக்கு காணப்பட வேண்டிய கோணம் CDA. இந்த 80 பாகையும் CDA என்ற கோணமும் எதிர்கோணங்களாக காணப்படுகின்றன. ஆகவே இந்த எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். ஆகவே CDA என்ற கோணத்துடன் 80 பாகையை கூட்டும் போது அது 180 பாகைக்கு சமனாக இருக்கும். ஏனெனில் வட்ட நாற்பக்கலின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகள். ஆகவே கோணம் CDA சமன் இந்த 80 பாகையை கழிப்போமாக இருந்தால் 100 பாகை. ஆகவே கோணம் CDAயின் பருமன் 100 பாகையாக இருக்கும். அடுத்த வினா, உருவில் காணப்படும் ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் ஆரை 10 சென்டிமீட்டர் ஆகும். தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு நான் ABயின் நீளத்தை காண்க. எங்களுக்கு தெரியும் தரம் 10 வட்டத்தின் நான்கள் தொடர்பான தேற்றங்கள் தரப்பட்டிருக்கு. அதுல ஒரு தேற்றமும் அதன் மறுதலை தேற்றமும் குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் தேற்றம் என்ன என்பது தொடர்பா நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்று சொல்றேன். இதுல பாருங்க, ஒரு வட்டத்துல இது ஒரு நான், அடுத்தது இன்னொரு வட்டத்துல அது ஒரு நானாக இருக்கு. அப்ப தேற்றம் அது மறுதலை தேற்றம் குறிப்பிடப்படுறதுதான் 2 வட்டங்கள் வரைஞ்சிருக்கிற. முதலாவது பாருங்க, ஒரு வட்டத்தில் மையத்தில் இருந்து நானுக்கு வரையப்படும் செங்குத்து அந்நாணை இரு சமக்கூறிடும்.
ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து நாணுக்கு வரையப்படும் செங்குத்து அந்நாணை இரு சமகூடும். இது மையம். இந்த மையத்திலிருந்து நாணுக்கு செங்குத்து வரைந்தால் அந்த செங்குத்து அந்த நாணை இரு சமகூடும். அதுல இருந்தே நாங்க மறுதலையா இன்னொரு தேற்றம் கொண்டு வரோம். ஒரு வட்டத்தின் மையத்தையும் நாணின் நடுப்புள்ளியையும் இணைக்கும் போது, ஒரு வட்டத்தின் மையத்தையும் நாணின் நடுப்புள்ளியையும் இணைக்கும் கோடு அந்நாணுக்கு செங்குத்தாக இருக்கும். இது செங்குத்தாக இருந்தால் இதை இரு சமகூடும். இது நடுப்புள்ளியாக இருந்தால் அது செங்குத்தாக இருக்கும். இதான் அந்த வட்டத்தின் நான்கள் என்ற தேற்றம். ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து நாணுக்கு வரையப்படும் செங்குத்து அந்நாணை இரு சமகூரிடும். ஆகவே நாங்க ஒரு வட்டத்தின் மையத்தில் இருந்து அந்த நாணுக்கு ஒரு செங்குத்து வரையும் போது அந்த செங்குத்து கோடு அந்த நாணை இரண்டு சம பிரிவுகளாக பிரிக்கும். அடுத்ததை பாத்தீங்கன்னா, ஒரு வட்டத்தின் மையத்தையும் அந்த நாணின் நடுப்புள்ளிகளையும் இணைக்கும் கோடு அந்த நாணுக்கு செங்குத்தாக இருக்கு. எங்களுக்கு இலகுவா விளங்கும். செங்குத்தா இருந்தா இரு சமகூடும், நடுப்புள்ளியா இருந்தா செங்குத்தா இருக்கும். ரைட்? அப்ப இந்த தேற்றங்களை பயன்படுத்தி நாங்க இதுல இருக்கிற வினாவுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். உருவில் காணப்படும் ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் ஆரை 10 சென்டிமீட்டர். ஆரை 10 சென்டிமீட்டராக தரப்பட்டிருக்கு. ஆகவே ஆரையை குறிப்போம், அது 10 சென்டிமீட்டர். தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு நான் ஏபியின் நீளத்தை காண்க. இந்த நான் ஏபி. இப்ப இந்த தேற்றத்தை நாங்க இங்க பயன்படுத்தும் போது ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து நாணுக்கு செங்குத்து வரையப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த கோடு அந்நாணை இரு சமகூடும். ஆகவே இது ரெண்டும் சமனாக இருக்கு. இந்த மையம் ஓவிலிருந்து நாணுக்கு செங்குத்து வரையப்பட்டிருக்கின்றது. அது அந்த நாணை இரு சமகூடும். ஆகவே இது ரெண்டும் சமனாக இருக்கு. அப்ப இந்த பெருமானம், இந்த நீளத்தை நாங்க எக்ஸாக குறிப்பிடப்பட்டு இந்த எக்ஸை காணும் போது அதன் 2 மடங்கு தான் இந்த ஏபியின் நீளமாக இருக்கு. ஆகவே இது எக்ஸ் ஆக இருந்தால் நாங்கள் இது ஒரு செங்கோண முக்கோணி. ஒரு செங்கோண முக்கோணியில் 2 பக்கங்களின் நீளங்கள் தரப்படும் இடத்து 3வது பக்கத்தின் நீளத்தை காண வேண்டுமாக இருந்தால் நாங்கள் பைதகரஸ் தேற்றத்தை, பைதகரஸ் தொடர்பை பயன்படுத்தலாம். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக 8 வர்க்கம் சமன் 10 வர்க்கம். ஆகவே எக்ஸ் வர்க்கம் சக 64 சமன் 100. ஆகவே எக்ஸ் வர்க்கம் சமன் 36. ஆகவே எக்ஸ் சமன் 6 சென்டிமீட்டர். ஆகவே இந்த தூரம் எங்களுக்கு எக்ஸின் பருமன் 6 சென்டிமீட்டரா இருக்கு. ஆகவே ஏபியின் நீளம் அந்த 6இன் 2 மடங்காக இருக்கும், 12 சென்டிமீட்டர். ஆகவே ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து நாணுக்கு வரையப்படும் செங்குத்து அந்நாணை இரு சமகூரிடும் என்ற தேற்றத்தை பயன்படுத்தி இங்க நாங்க ஏபியின் நீளத்தை காணக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் நாங்க அது செங்குத்தாக வரையப்பட்ட கோடு அந்த நாணை இரு சமகூடும் என்றதால் அதை எக்ஸ் எக்ஸ் என்று குறிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த செங்கோண முக்கோணியில் எங்களுக்கு 2 பக்கங்களின் நீளங்கள் தரப்பட்டிருக்கு. ஆகவே எக்ஸை காணலாம். பைதகரஸ் தொடர்பை பயன்படுத்தி எக்ஸ் 6 சென்டிமீட்டராக இருக்கிற பட்சத்துல ஏபியின் நீளம் அதன் 2 மடங்காக இருக்கும். ஆகவே 12 சென்டிமீட்டர். அடுத்த வினா, உருவில் காணப்படும் முக்கோணி ஏபிசி தொடர்பாக உள்ள தகவல்களை பயன்படுத்தி கோணம் இஎஃப்சியின் பருமனை காண்க. இது ஒரு நடுப்புள்ளி தேற்றத்தோட தொடர்பு பட்ட வினா. இன்றைய 1வது வகுப்புல அந்த எங்களுக்கு தேவையான சில தேற்றங்கள் வினாக்கள் வரும்போது நான் அது சம்பந்தமான விளக்கங்கள் தந்தால் உங்களுக்கு அடுத்த வார வகுப்புகள்ல அந்த தேற்றங்களை பயன்படுத்தி வினாக்களுக்கான விடைகளை காணக்கூடியதா இருக்கும். இப்ப இதுல நடுப்புள்ளி தேற்றம் தொடர்பான ஒரு சிறிய விளக்கம். எங்களுக்கு தெரியணும் என்ன நடுப்புள்ளி தேற்றம். நடுப்புள்ளி தேற்றம் என்றா எங்களுக்கு என்னன்னு தெரியணும்.
ஒரு முக்கோணி இருக்கு. இப்ப இதை நான் ஏபிசி என்று பேருறேன். ஏபிசி என்ற முக்கோணியில ஏபி நடுப்புள்ளி எக்ஸ் ஆக இருக்கு. அவை இது ரெண்டும் சமனாக இருக்கும். ஏசியின் நடுப்புள்ளி y என்று குறிப்பிடப்பட்டிருக்காகவே இது ரெண்டும் சமனாக இருக்கும். ஒரு முக்கோணியின் இரண்டு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு. ஒரு முக்கோணியில் இரண்டு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு மூன்றாம் பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும். இது நடுப்புள்ளி தேற்றம். இப்ப இந்த ஏபியின் நடுப்புள்ளி எக்ஸ் ஆகவும் ஏசியின் நடுப்புள்ளி y ஆகவும் இருக்கு. இந்த ரெண்டு நடுப்புள்ளிகளையும் இணைக்கும் போது அது மூன்றாம் பக்கத்திற்கு சமாந்தரமாயிருக்கு. ஆகவே XY BCக்கு சமாந்தரமாயிருக்கு. அதே சந்தர்ப்பத்துல இந்த XY இந்த நீளம் BC இந்த அரைவாசியாக இருக்கு. அதான் நடுப்புள்ளி தேற்றம். ஒரு முக்கோணியின் இரண்டு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு மூன்றாம் பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கு. ஆகவே இந்த வினாவுல பாத்தீங்கன்னா ஏபிசி என்றது ஒரு முக்கோணியாக தரப்பட்டிருக்கு. அந்த ஏபி என்ற பக்கத்தின் நடுப்புள்ளி ஈயாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த இரண்டு பக்கங்களும் சமன், ஏயும் ஈபியும் சமன் என்றதால இந்த ஈ வந்து ஏபியின் நடுப்புள்ளி. ஏசியின் நடுப்புள்ளி எஃப் ஆக இருக்கு. ஏனெனில் ஏஎஃப்பும் எஃப்சியும் சமன். ஆகவே இந்த முக்கோணியில இரண்டு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு மூன்றாம் பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கு. இங்க எங்களுக்கு முக்கோணியின் கோணங்கள் தொடர்பாக கேட்டதால இந்த பக்கத்தின் அரைவாசி என்பதை கருதாமல் நாங்க இது ரெண்டும் சமாந்தரமாக இருக்கு. என் பக்க நீளங்கள் தேவைப்படாத எங்களுக்கு சமாந்தரம் என்ற தரவு மட்டுமே இதுல தேவைப்படுது. ஆகவே ரெண்டு முக்கோணியின் ரெண்டு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு மூன்றாம் பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும். ஆகவே இந்த ரெண்டு பக்கங்களும் சமாந்தரம். அப்ப எங்களுக்கு கேள்வி கோணம் இஎஃப்சி இந்த கோணத்தின் பருமன் தான் கேட்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு தெரியும் இந்த இரண்டு கோடுகளும் சமாந்தரமாக இருப்பேன். இது 70 பாகை என்றால் இது 70 பாகை. என்ன காரணம் எனில் ஒத்த கோணங்களாக இருக்கு. ஆகவே இந்த ரெண்டு சமாந்தர கோடுகளை இந்த குறுக்கோடி வெட்டும் போது உருவாகும் ஒத்த கோணங்கள் சமன். ஆகவே நாங்க உருவிலேயே இது 70 பாகை என்று குறிப்பிடக்கூடியதா இருக்கு. இதை சமாந்தரம் என்று குறிப்பிட்டு இது 70 பாகை என்று குறிச்சிருக்கிறோம். இப்ப இந்த முக்கோணி ஏஇஎஃப்பில் நாங்க காண வேண்டிய கோணம் இஎஃப்சி. அது ஒரு புறக்கோணம் இந்த முக்கோணியில். ஆகவே ஒரு முக்கோணியில் ஒரு பக்கத்தை நீட்ட உருவாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். ஆகவே கோணம் இஎஃப்சியின் பருமன் எங்களுக்கு 30 பாகையினதும் 70 பாகையினதும் கூட்டுத்தொகையா இருக்கும். ஆகவே 100 பாகை. ஏன் ஒரு முக்கோணியில் ஒரு பக்கத்தை நீட்ட உருவாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். ஆகவே 30ஐயும் 70ஐயும் கூட்டும் போது புறக்கோணம் 100 பாகையாக காணலாம். ஆகவே நடுப்புள்ளி தேற்றம் எங்களுக்கு நினைவுல வச்சு கொள்ளுங்க. ஒரு முக்கோணியின் இரண்டு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு அது மூன்றாம் பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் இருக்கும். அடுத்த வினா. உருவில் காணப்படும் வட்டத்தின் மையம் ஏசியின் மீது உள்ளது. தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி கோணம் சிபிடியின் பருமனை காணும். எங்கேயும் வட்டம் தொடர்பான சில தேற்றங்கள் இருக்கு. வட்டத்தின் கோணங்கள் தொடர்பான தேற்றங்கள். அந்த தேற்றத்தை ஒரு விளக்கத்தோட சொல்லிட்டு அதை பயன்படுத்தி எவ்வாறு வினாவுக்கான விடையை காணலாம் என்பது பற்றி பார்ப்போம்.
எங்களுக்கு தெரியும் இது ஒரு வட்டம், வட்டத்துல ரெண்டு புள்ளிகளை நாங்க தெரிவு செய்யும் போது அந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை தான் நாங்க வில்லுன்னு சொல்றோம். இது சீரிவில், இது பேரிவில். ஏன் இது பெரிதா இருக்கு, இது சிறிதா இருக்கு. ஆகவே ஒரு வட்டத்தின் வில், அது சீரிவில்லா இருக்கலாம், பேரிவில்லா இருக்கலாம், அதை பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு வட்டத்தின் வில் மையத்தில் எதிரமைக்கும் கோணமானது, ஒரு வட்டத்தின் வில் மையத்தில் எதிரமைக்கும் கோணமானது அதன் எஞ்சிய பரிதியில் எதிரமைக்கும் கோணத்தின் இருமடங்காக இருக்கு. ஒரு வட்டத்தின் வில் மையத்தில் எதிரமைக்கும் கோணமானது அதன் எஞ்சிய பரிதியில் எதிரமைக்கும் கோணத்தின் இருமடங்காக இருக்கும். ஆகவே இது எக்ஸ் என்றால் இது 2x ஆக இருக்கு. இது தரம் 10ல இருக்கிற தேற்றம். எங்களுக்கு தெரியும், ஒரு வட்டத்தின் வில் ஒன்று மையத்துல கோணம் ஒன்றை உருவாக்கி இருந்தால் அந்த கோணம் எதிர்ந்த இருமடங்காக இருக்குமெண்டா அதே வில்லால எஞ்சிய பரிதியில உருவாக்கப்பட்டிருக்கிற கோணத்தின் இருமடங்காக இருக்கும். அப்ப இதை பயன்படுத்தி 2 முடிவுகள் இருக்கு. முதலாவது பாத்தீங்கன்னா ஒரு விட்டம். எங்களுக்கு தெரியும், வட்டத்தின் பரிதியில இருக்கிற 2 புள்ளிகளை மையத்துக்குள்ளால இணைக்கிற கோடுதான் விட்டம். இப்ப இது விட்டமாக இருந்தா இந்த கோணம் 180 பாகை. அப்ப இந்த வில் பரிதியில் மையத்தில் எதிரமைக்கிற கோணம் 180 பாகை. அதே வில் பரிதியில ஒரு கோணத்தை எங்களுக்கு எதிரமைக்குமாக இருந்தால் அப்ப இந்த கோணத்தின் அரைவாசியாக இருக்கணும். ஆகவே இது 90 பாகை. அப்படி என்றால் இது செங்கோணம். அப்ப எங்களுக்கு வடிவா விளங்கணும், ஒரு அரைவட்ட வில்லாக இருக்குமாக இருந்தால் அது விட்டமாக இருக்கணும். ஆகவே விட்டம் என்று தரப்படும் போது அரைவட்ட வில் உருவாகும். ஆகவே அரைவட்ட கோணம் செங்கோணம் என்று நாங்கள் இதை குறிப்பிடுவோம். ஏனென்றா அரைவட்ட வில் மையத்தில் எதிர அமைக்கும் கோணம் பரிதியில் எதிரமைக்கின்ற கோணத்தின் 2 மடங்காக இருக்கும். மையத்துல 180 பாகை கோணம் உருவாக்கும் போது அது பரிதியில 90 பாகையை உருவாக்கும். ஆகவே ஒரு விட்டம் என்று ஒரு வட்டத்தில் கணக்கு தரப்படும் போது அந்த விட்டம் தந்தாலே எங்களுக்கு அரைவட்ட கோணம் செங்கோணம் என்றது தெரியும். ரைட். அடுத்தது மூன்றாவது பாத்தீங்கன்னா ஒரு வில் மையத்தில் பரிதியில் எதிரமைக்கும் கோணங்கள் ஒரே வில் பரிதியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கோணங்களை உருவாக்கக்கூடியதா இருக்கு. எத்தனை கோணங்கள் வேணுமென்றாலும் எங்களுக்கு உருவாக்கலாம். அந்த கோணங்கள் எப்போதும் சமனாக இருக்கும். ஒரு வில்லினால் பரிதியில் உருவாக்கப்படுற கோணங்கள் எல்லாம் எப்போதும் சமனாக இருக்கு. அதைத்தான் நாங்க சொல்லுவோம் ஒரே துண்ட கோணங்கள். ஒரே துண்ட கோணங்கள் என்பது அந்த ஒரு வில் பரிதியில் எதிரமைக்கின்ற கோணங்கள் எல்லாமே பருமனில் சமனாக இருக்கு. ஆகவே இந்த வட்டத்தின் கோணத்தில் 3 முடிவுகள், 2 முடிவுகளாகவும் ஒரு முதலாவது தேற்றமாகவும், அந்த தேற்றத்தில் இருந்து பெறப்பட்ட முடிவுகள் தான் மற்ற 2. ஒரு வில் மையத்தில் எதிரமைக்கும் கோணமானது அதன் எஞ்சிய பரிதியில் எதிரமைக்கும் கோணத்தின் இருமடங்கு என்பது தேற்றம். அதை பயன்படுத்தி நாங்கள் எடுக்கிறோம் அரைவட்ட கோணம் செங்கோணம். ஏன் அரைவட்ட கோணம் என்றோம்? அந்த அரைவட்ட வில்லினால் பரிதியில் எதிரமைக்கும் கோணம் எப்போதும் செங்கோணமாக இருக்கு. அடுத்தது ஒரு வில் பரிதியில் எதிரமைக்கும் கோணங்கள் எல்லாமே சமனாக இருக்கும். அதை நாங்க குறிப்பிடுவோம் ஒரே துண்ட கோணங்கள் சமன். ஆகவே இந்த தேற்றத்தையும் முடிவுகளையும் பயன்படுத்தி நாங்க இந்த வினாவுக்கான விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். உருவில் காணப்படும் வட்டத்தின் மையம் ஏசியின் மீது உள்ளது. இது ஒரு மிகப்பெரிய தரவு. இந்த மையம் ஏசியின் மீது உள்ளதென்றால் அது இந்த அர்த்தம் ஏசி என்பது விட்டம், அந்த வட்டத்தில் ஒரு விட்டம். பாருங்க,
எங்களுக்கு ஏசி என்றது ஒரு விட்டம் என்று நேரடியாக தராமல் இந்த வட்டத்தின் மையம் ஏசியின் மீது இருக்கன்னா ஒரு வட்டத்தின் மையத்தினோடு பரிதியில் இருக்கும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடுதான் விட்டம். ஆகவே ஏசி விட்டமாக இருக்கும். நாங்க காண வேண்டிய கோணம் கோணம் சிபிடி இந்த கோணமாக இருக்கு. ரைட். எங்களுக்கு இந்த ஏசி விட்டமாக இருக்கிற பட்சத்துல இந்த விட்டம் பரிதியில் எதிரமைக்கும் இந்த கோணம் செங்கோணமாக இருக்கும். அரைவட்ட கோணம் செங்கோணம். இப்பதான் இதை படிச்சுனாங்க. ஒரு விட்டம் பரிதியில் எதிரமைக்கும் கோணம் செங்கோணம். ஆகவே இது 90 பாகையாக இருக்கு. அடுத்தது எங்களுக்கு தெரியணும், இந்த ஏடி என்ற வில் பரிதியில் எதிரமைக்கும் கோணங்கள். ஏடி என்ற வில் எங்களுக்கு பரிதியில் ஏசிடி என்ற கோணத்தை உருவாக்குது. அதே மாதிரி அதே வில் எங்களுக்கு பரிதியில் ஏபிடி என்ற கோணத்தையும் உருவாக்குது. ஆகவே அந்த ஒரே வில் பரிதியில் எதிரமைக்கும் கோணங்களை நாங்கள் குறிப்பிடுவோம் ஒரே துண்ட கோணங்கள். அந்த ஒரே துண்ட கோணங்கள் சமன் என்றதால் இது 25 பாகை என்றால் இந்த கோணம் 25 பாகையாக இருக்கும். ஏனெனில் ஒரே துண்ட கோணங்கள் சமன். பாருங்க பிள்ளைகள், நாங்க முதலாவது விட்டம் என்றோன்னு இதை செங்கோணம் என்று குறிப்பிட்டிருக்கின்றோம். அடுத்தது இந்த வில் பரிதியில் எதிரமைக்கும் ஒரே துண்ட கோணங்கள் சமன். நாங்கள் காண வேண்டிய கோணம் கோணம் சிபிடி. ஆகவே கோணம் சிபிடியின் பருமன் எப்படி இருக்கும் என்றால் இந்த கோணம் 90 பாகை. அந்த 90 பாகையில் 25 பாகையை கழிக்கும் போது நாங்க அந்த பருமனை காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே 65 பாகை கோணம் சிபிடி ஆக இருக்கு. எப்பவும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வட்டத்தின் வில் மையத்தில் எதிரமைக்கும் கோணமானது அதன் எஞ்சிய பரிதியில் எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்காக இருக்கும். அடுத்தது அரைவட்ட கோணம் செங்கோணம். அடுத்தது ஒரே துண்ட கோணங்கள் சமனாக இருக்கும். ஆகவே ஏசி விட்டம் என்றதால நாங்க கோணம் ஏபிசிய 90 பாகை என்று குறிக்கிறோம். அடுத்தது கோணம் ஏசிடியும் ஏபிடியும் ஒரே துண்ட கோணங்கள் என்றதால் 25 பாகை என்று குறிக்கிறோம். ஆகவே கோணம் சிபிடியின் பருமன் 90ல இருந்து 25 கழிக்கும் போது 65 பாகையாக இருக்கும். அடுத்த வினா, உருவில் காணப்படும் முக்கோண அரியத்தின் கனவளவை தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி காணும். முக்கோண அரியத்தின் கனவளவு, இந்த முக்கோண அரியத்தின் கனவளவை இதுல தரப்பட்டிருக்கிற தரவுகளை பயன்படுத்தி காணலாம். எங்களுக்கு தெரியும், சீரான குறுக்குவெட்டு முகப்பரப்பளவுள்ள சில திண்மங்கள். முதலாவது தெரியும் சதுரமுகி, அடுத்தது கனவுரு, அடுத்தது உருளை, அடுத்தது முக்கோண அரியம். இதை விட நிறைய இருக்கு சீரான குறுக்குவெட்டு முகப்பரப்பளவுள்ள திண்மங்கள். நாங்க இந்த 4ஐயும் ஒரு அடிப்படையா எடுத்து பார்த்தால் அந்த அதுகளுக்கு கனவளவு காண்றதுக்கான தொடர்பு ஒன்று எங்களுக்கு இருக்கு. எப்பவும் குறுக்குவெட்டு பரப்பளவு அது இந்த உயரத்தால பெருக்கும் போது கனவளவு காணலாம். இல்லாட்டி அதை நாங்க சொல்றோம் அடிதர உயரம் என்று. அப்போ குறுக்குவெட்டு பரப்பளவு அடிப்பரப்பளவு உயரத்தால பெருக்கினாலும் கனவளவு எல்லாம். அந்த அடி என்பது நாங்க எடுக்கிறது குறுக்குவெட்டு முகப்பரப்பளவு. ஆகவே ஒரு திண்மத்தின் சீரான குறுக்குவெட்டு முகப்பரப்பளவு உள்ள திண்மத்தின் கனவளவுகளை காண்றதுக்கு நாங்க குறுக்குவெட்டு முகப்பரப்பளவை நாங்க உயரத்தால பெருக்கினால் கனவளவை காணக்கூடியதா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் எங்களுக்கு குறுக்குவெட்டு முக்கோணம். இது ஒரு செங்கோண முக்கோணம். ஆகவே இந்த செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவை நாங்க உயரத்தால பெருக்கும் போது கனவளவு காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே அரைதர இந்த செங்கோண முக்கோணியின் பரப்பளவு அடி 5, செங்குத்துயரம் 6. ஆகவே இந்த முக்கோணியின் பரப்பளவை உயரம் 7ஆல் பெருக்கும் போது கனவளவு பெறப்படும். இந்த குறுக்குவெட்டு முகப்பரப்பளவு முக்கோணத்தின் பரப்பளவை இந்த உயரம் 7ஆல் பெருக்கிறோம். 2ஆல் வகுக்கும் போது 3.
ஐமூன்று 15 15 தர 7 105 சென்டிமீட்டர் கனமாக எங்களுக்கு இருக்கும்.